இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அதிதேவதை என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரன். ஸோ வாழ்க்கையில கர்ம வினையும் சரி நீங்கத்துக்கு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படுறதுக்கு, நிம்மதியா வாழறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷன். பெருமாள் படுத்திருக்கக்கூடிய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். எங்கெல்லாம் நாகர்கோவில் இருக்கு, எங்கெல்லாம் நாக சிற்பங்கள் இருக்கு, அங்க போய் ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க. சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். விருட்சம், கடம்ப மரம். மரத்துலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானதுங்க கடம்ப மரம். கடம்ப மரத்தில் ஒரு கட்டிலோ ஒரு இதுவோ பண்ணி வைங்க, சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருத்தணியில் கூட கடம்பம் தோப்புன்னே இருக்குது. அதில் ஒரு அம்பாள் இருக்காங்க, கன்னி தெய்வமாக அங்கே வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தானம் கொடுக்க வேண்டிய பொருள் நெல்லிக்காய். எவ்வளோ நெல்லிக்காயை தானம் கொடுங்க. ஊறுகாய் வீட்டில் செய்யுங்க. ரிலேஷன்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. வெளியில் கொடுங்க. எங்கே அன்னதானம் நடக்குது ஒரு பாட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்து கொடுங்க. ஒரு பொருளே ஒரு 100 பேர் சாப்பிடும்போது இன்னும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நெல்லிக்காவை தானம் கொடுக்க கொடுக்க உங்களோட வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை அதை நீக்கி கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் தான், அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் இவங்களோட வாழ்க்கையில் வீட்டில் யாராவது இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்கன்னா மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அஸ்த நட்சத்திரத்தை முக்கிய தினங்களுக்கு தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்களை பற்றி பார்க்கலாம். திருப்புகலூர் அக்னீஸ்வரர் போய் வழிபாடு செய்கிறது நன்மை தரும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல்மலையனூர் அமிர்தகடேஸ்வரர், அதாவது மேல்மலையனூர் ஆதிபராசக்தி, அங்கே இருக்கக்கூடிய சிவன் அமிர்தகடேஸ்வரர். அவரை வழிபாடு பண்ணுறது எப்பேற்பட்ட விபத்து கண்டத்தையும் மாற்றி கொடுக்கும். குளித்தலை கடம்பேஸ்வரர், இவரை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும்.